கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 1வது அதிகாரம் 19வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 1:19 ஜெபத்தெழுந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், பாடி நன்றி சொல்வேன், நான் பாடி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா, கிருபையால் ரட்சித்தீரே. உரபர உரபர உரபரரா ஒப்பரப ஒபரபரா திகசகரகரகரகரா. பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஆமென். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, பலத்தால் இடை கட்டினீர். உமாராரா உமாராரா அமராரா உபரபா உபரபரா திகசபரபரபரபரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்பாடி நன்றி சொல்வேன், நான் எப்பாடி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். ஐயா, சாத்தானை ஜெயித்து விட்டீர். உமானாரா 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 ஒப்பரவா ஒப்பரவரா ஒபரபரபரபரபரா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. யா விவரிக்க முடியாதையா. அமானாரா லிமானாரா அமானாரா ஒப்பரபா ஒப்பரபரா திகசகரரகரரா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். டானியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், லீலா பிரைஸ் தி லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட், மரியா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் மனம் பொருந்தி. மனம் பொருந்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆண்டவருடைய மனமும் இஸ்ரேல் ஜனத்தின் மகனும் ஒன்றாகும். மனம் பொருந்தி. இந்த 2 பேரும் மனம் பொருந்தி இருந்தால் என்ன ஆசீர்வாதம், அதான் நீங்க பார்க்க இருக்கோம். செவி கொடுத்தா, மனம் பொருந்திச்சுன்னா அது செவி கொடுக்கணும். ஆண்டவர் சொல்லும் போது ஆமேன் ஆண்டவரே அப்படி செய்யணும். அந்த ஆமேன் அப்படின்னு சொல்றது மனம் பொருந்தி செவி கொடுக்கிறது, அர்த்தம் கீழ்ப்படுது. பாருங்க, அடுத்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதான் ஆசீர்வாதம். தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். இதான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது. இன்னைக்கு நான் ஆவியானோட தாசையோட தெரிஞ்சது புசிக்கிறது, சாப்பிடுறது. இந்த சாப்பிட்றது இன்னைக்கு உலகத்துல பசிக்காக அல்ல, இதுக்காக அல்ல, பசிக்காக அல்ல. நேற்று அவளுடைய பிரதான கிருபையினால பல மாதங்களுக்கு பிறகு என் மக வீட்டுக்கு போயிருக்கேன். நானும் டாக்டர் அம்மா போனோம். மத்தியானம் காலையில் ஓபி முடிச்சுட்டு ஈவினிங் ஆஃப் போட்டுட்டு கிளம்பியாச்சு. அவ அப்பாவுக்கு என்ன சாப்பிடுவான்னு அவளுக்கு தெரியும். அப்பா என்னெல்லாம் சாப்பிடுவான்னு அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கா. ஏகப்பட்ட சாப்பாடு. எல்லாத்தையும் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மனம் புரிந்துங்கிறதுல எங்க இருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா, என் மகள் என்னுடைய மனதுக்கு ஒரு விருப்பமான காரியத்தை செய்யும். அப்பாவுக்கு அகேன்ஸ்டா எதுவுமே செய்ய மாட்டாங்க. இந்த மனம் புரிந்தி அங்க ஒரு ஆரம்பம் ஆசை இருக்கு. அது இன்னைக்கு நேற்று நான் கண்களால் பார்க்கிறேன்.
மாப்பிள்ளை வந்தார், பேரங்க 2 பேர் இருக்காங்க. அவனுங்க அப்படி ஒரு அப்பெல்லாம் பசங்க வளர்ந்துட்டாங்க. அதனால ரொம்ப கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு காமெடி. என் பேரன் பெரிய பொருளேன்னு சொல்ல உங்களுக்கு தெரியும். அவன் நேற்று சொல்கிறான், தாத்தா நீங்கள் எனக்கு ஒரு காமெடி கதை சொல்லுவீங்களா தாத்தா, அந்த கதையை நான் எங்கள் பசங்களுக்கு சொன்னேன். அப்படி சிரிச்சு 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 உங்கள் தாத்தா எப்படி கதை சொல்லுவாரா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. இதெல்லாமே ஒரு ஹாப்பினஸ், மனம் பொருந்தி. ஸோ என் மகள் அப்பாவுக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இது ரொம்ப கிட்டத்து சொந்தம். இதோட கிட்டத்து சொந்தத்தை பார்க்க முடியுது. அவங்க அப்பா டாக்டர், பெரிய மனுஷன், வெரி வெல் டு டிஃபர். மகளை டாக்டர் ஆக்கினார். அதான் அவர் பண்ண தப்பு. மகளை டாக்டர் ஆக்கின உடனே அந்த பொண்ணு அந்த ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பையன் இருந்தாங்க, நல்லா டாலாக ஸ்மார்ட்டாக ஒரு சினிமா ஹீரோ மாதிரி இருப்பான். அவன் கிறிஸ்தவ பையன் கிடையாது, வேற ஜாதி. ஆனால் அப்பா அம்மாக்கு அகேன்ஸ்டாக போய் அந்த பொண்ணை அந்த பையனை திருமணம் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கான். இந்த மனம் பொருந்தது அடையாகிடுச்சு. இந்த பையனை பார்த்த உடனே என்ன நினைச்சான்னா, அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம், எனக்கு வந்தா வேண்டாம். இப்போ மனம் பொருந்தும் போது தான் ஆசீர்வாதம். இது பேசிக் கான்செப்ட், ரைட்? இன்னைக்கு நம்ம பார்க்கறது புசிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கிலீஷில் ஈட் தெரியும். ஈட், ஈட்டுக்கு ஒரு எபிரேய வார்த்தை அக்கால், AKAL, அக்கால். சூப்பர். டு ஈட், ஃபீட். இது பழைய ஏற்பாட்டில் 810 தடவை இது வருது சாப்பாடு. ஈட். இதை ஃபர்ஸ்ட் இது எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பிரச்சனை இதில் தான் ஆரம்பிக்கும். இதில் தான் ஆரம்பிக்கிறது, சாப்பாட்டில் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 3:6. அப்பொழுது சிறியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, புசிப்புக்கு நல்லது, அக்கால். இன்னைக்கு சாப்பாடுங்கிறது எதற்காக நமக்கு கொடுத்துருக்காருன்னா, நம்முடைய சரீரத்தை ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுக்காக சாப்பாடு. ஆனா இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 பிசினஸ் சாப்பாடு, ஹோட்டல்ஸ். சில ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கிற ரேஞ்ச் ஆஃப் பில்லே வித்தியாசமா இருக்கு. ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரனை கொடுத்த ஒரு ஆள் என்கிட்ட சொல்றாரு, நான் சொல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு இல்லை 30 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸோட போவார். போனா வெயிட்டருக்கு டிப்ஸ் 200 ரூபா வைப்பார். டிப்ஸ் 200 ரூபா. அப்போ இவர் வர்றாருன்னா எல்லாமே அப்படியே, அது இன்னைக்கு 2000 வேலை வேலை 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு அவருடைய ஸ்டாட்டஸ் ஆக மொத்தம் நம்ம இவ்வளோதான் இருக்கு. எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு காமெடியாக ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, டே என்னடா இப்படி சண்டை போடுறீங்க, இந்த நாக்குக்கு கீழே பேசினா இது ஷிட். கரெக்டாக இல்லை, எங்கள் அம்மா சொன்னது கரெக்ட். இந்த நாக்குக்கு கீழே போகிறவதான் அநேக நேரம் அது என்ன நடத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேன்சர் ஆகி புற்றுநோய் உண்டு பண்ணும். ஃபாரின்லாம் அவங்க சில கெமிக்கல் ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. இந்த பர்கர், KFC, இந்த குர்குரே, இதெல்லாம் சாப்பிட்டதோட அவங்க கேன்சராக மாறிடும். அப்போ அக்கால் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குறது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புசிக்கும் நாளிலே அக்கால். அப்ப அந்த ஆக்ஷன் வரலன்னா நடக்காது, ரைட்? இத என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாப்பாடை குறித்து ஒரு எக்ஸ்பர்ட் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த சாப்பாடை ஃபர்ஸ்ட் தேடணுமா? தேடிதான் நமக்கு அந்த சாப்பாடு கிடைக்கும். உட்கார்ந்த இடத்துல எந்த சாப்பாடு கிடைக்காது. என்னுடைய ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்றாங்க, அவருடைய அக்கா மாப்பிள்ள கேரளாக்கு அதாவது கலெக்ஷன் போவாங்க. கலெக்ஷன் தான் இங்கிருந்து சரக்கு அனுப்பிடுவாங்க, போய் அங்கே போய் பணம் வாங்கிட்டு வரணும். காலையிலேயே ஒரு இடத்துல போனால் அங்கே பாயா கிடைக்குமா. ஸோ அங்கே 2 ஆப்பம் பாயா சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு போகிறதான் போக ஆரம்பிப்பார், மூவ் ஆகுது. அப்புறம் சொல்லுவாங்க, டேய் கொத்துக்கறி ஒரு இடத்துல சூப்பராக இருக்கணும்,
இப்போ தான் பாயா சாப்பிட்டோம்ல போடான்ட்டு அங்கே போய் கொத்துக்கறி டேட்லி சாப்பிடுவார். அடுத்த கலெக்ஷன் போவார். கரெக்டாக 10:30 மணிக்கு எந்த கடையில் பெஸ்ட் நான்வெஜ் கிடைக்கும் அங்கே போயிடுவார், சாப்பிடுவார். சைஸ் இவ்வளோ பெரிய சைஸ் ஆகிடுவார். ஆகி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அவனுடைய கிருபனால் அவர் பிழைச்சிக்கிட்டார். அவர் ஹாஸ்பிட்டலில் 2 மாதம் ஃபுல் ஹாஸ்பிட்டலாக இருந்தார். அவர் ஒரு நாள் நான் பார்க்குறேன், வாக்கிங் போகிறாரு. ஒரு எலும்பும் தோலுமா வராது, ஒரு தொடரோட ஷார்ட்டை போட்டு நடந்து போகிறார். என்னாச்சு இன்னும் இப்படி இருக்கீங்க? ஆமாம், பட்டினி போட்டாங்கல்ல, ஆனால் உயிரோட இருக்கேன், இங்கே பட்டினியும் போட்டாங்க. கரெக்டாக 6 மாதம் தாங்க பழைய சைஸ் வந்துட்டார். செத்து போயிட்டார். ஒரு பிள்ளைய கல்யாணம் கட்டாமலே செத்து போயிட்டார். அப்போ தேடணும் ஃபர்ஸ்ட்டு. கரெக்டாக இவர் தேடுறாரு இல்லையா, உயிரை கொடுத்து தேடி தான் சாப்பிட்டு செத்து போயிட்டார். ஃபர்ஸ்ட் தேடணும், சீக். 2வது காதுகளுக்கு கேட்கணுமா? காதுகளுக்கு கேட்கறதுன்னா என்னன்னா ஒரு எக்ஸ்பர்ட், ஃபுட் எக்ஸ்பர்ட் இவர் பேர். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாப்பாடு ரொம்ப அப்படியே ஹாப்பினஸ் கொடுக்கும். ஒருத்தர் இருக்கார், பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட். பேர்ல எனக்கு தெரியாது. அவர் பிரியாணியை பற்றி சொல்லும் பொழுது, இந்த பிரியாணி அப்படின்னா என் நரம்புகள் எல்லாத்துக்குமே அப்படியே வைப்ரேஷன் உள்ள போய் அப்படியே அந்த காதில் அந்த பிரியாணிங்கிற சவுண்ட் வந்து எனக்கு அப்படி வந்து பிரியாணி அவர் சாப்பிட போறாருன்னா அவர் என்ன செய்வார்னா, காலையில் ஃபாஸ்டிங் ஒன்றுமே சாப்பிட மாட்டான். ஒரு வழக்கமாக நடக்க மாட்டாரான். இன்னைக்கு நான் சாப்பிட போகிறதுனால ஒரு வாக்கிங், நல்லா வாக்கெல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸோட நடந்தே அந்த கடைக்கு போவாங்க. போய் அவர் சொல்லுவார், இந்த ஸ்பூன்ல எல்லாம் வச்சு சாப்பிடக்கூடாதுங்க, அந்த கையில் அப்படியே பரவணும், விரவி அந்த ஒரு அதை தொட்டு அது வாயில் போட்டா எங்கேயோ பரலோகத்துக்கு போகாமல் இருக்கும். அந்த பாருங்க, அந்த ஒரு பிரியாணிங்கிற ஒரு வேர்டு காதுக்குள்ள விழும்போதே அவருக்கு சந்தோஷம் வந்து. சரி, 2வது காதுகள் கேட்க வேண்டும். அடுத்து முகர்ந்து பார்க்கணும். என்ன ஃபுட் ஆண்டவர் முகர்ந்து பார்க்கற பார்த்தீங்களா இந்த பலியை, அந்த மாதிரி அப்படி முகர்ந்து பார்த்தா தான். அடுத்து டெக்கரேஷனுங்கிற, இந்த டெக்கரேஷனுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த அகதிகள் படம் மாதிரி டைம் 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 டெக்கரேட் பண்ணும்போது அது அங்கே ஒரு இது வச்சிருப்பான், இங்கே ஒரு இது வச்சிருப்பான். எங்கள் வீட்டு சமையலுக்காரங்க நினச்சிவாங்கன்னா ஒரு பச்சை மிளகாவை அப்படி லாங்காக வெட்டி அப்படி ஸ்டைலாக அது வச்சுருப்போம். எதுக்கு செய்யணும் சார், அப்போ தான் அது பார்வை நல்லா இருக்கும். தெரியல, அவங்களுக்கு அந்த பார்வைங்கிறது முக்கியம். இத்தனை ஸ்டெப் இருக்குது ஒரு சாப்பாட்டில். அடுத்து பாருங்க, முகர்ந்து பார்க்கணும். அப்புறம் பேசிக்காக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உதட்டுகளில் போய் அந்த வாயில போய் அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும். சிக்கு உங்களுக்கு தெரியும், அவள் பயங்கர ஃபுட்டி, சாப்பாடுனா அவனுக்கு பிடிக்கும். ஒரு நாள் அவளே போய் ஒரு ஆம்லெட் சாப்பிட்டு ப்ரிப்பேர் பண்ணி தட்டில் போட்டு கொண்டு வந்தா. நான் சிக்கு ஜீப்பாக்கு கொஞ்சம் கொடுமா அப்படின்னு கேட்டேன். அவன் முகமே கொஞ்சம் மாறிடுச்சு. ஒரு ஓரமா இதை விட சின்னதாக பிக்க முடியாது, அப்படி ஒன்று குட்டியா பிச்சு என் வாயில கொடுத்து ஓடியே போயிட்டான். பாருங்க, அதை வந்து உங்க பிரெயினுக்குள்ள வந்துடும். இவ்வளவு பிரெயினுக்குள்ள வந்து அது அப்படியே உள்ள போறதாக்கா காத்துட்டு இருக்கணும். சரி, அக்கால இவ்வளவு இருக்கு. இதுதான் எக்ஸ்பர்ட் சொல்றது. இது அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்க போறோம். உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்க, 4வது அதிகாரம் 28வது வசனம். உபாகமம் 4:28. அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாலும் முகாலும் இருக்கு. நான் சொன்னது அத்தனை பைபிள் இருக்கா. காணாமலும், இந்த சாப்பாடை உன்னால பார்க்க முடியாது. இது அந்த சாபத்துக்குள்ள ஒன்றுட்டார். நீ போற இடத்துல உன்னால பார்க்க முடியாது. இந்த பிரியாணி கிடைக்கிற காதுல கேட்காது, சாப்பிட முடியாது. முகராம, இந்த கல்லு மண்ணை தான் நீ செய்ப்ப அப்படின்ட்டு. நான் சொன்னதெல்லாம் எங்க இருக்குது? வசனத்துல இருக்கு. சரி, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 29வது வசனம். பின்பு தேவன் இதோ சகல பூமியின் மேல் எங்கும் விதை தருகிற சகல பூண்டு, விதைச்சத கனி மரங்கள், சகல விருட்சங்களை உங்களுக்கு, அவைகள் உங்களுக்கு ஆகாரம். ஆண்டவங்கள உண்டு பண்ணி பாவம் வர்றதுக்கு முன்னாடி அவர் நமக்கு என்ன அக்கால் கொடுத்தாருன்னா வெஜிடேரியன்.
ரூட்ஸ், இந்த மரத்துக்கு கீழே இருக்கிற கனிகள், விதைகள், இதான் நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. 30 பூமியின் மேல் சகல மிருக ஜீவன்களுக்கும், ஆகாயத்து சகல பறவைகளுக்கும், பூமியில் ஊறுகிற பிராணிகள் எல்லாவற்றிற்கும், பசுமையான சகல பூண்டு. அப்ப மிருகத்திற்கும் வெஜிடேரியன், நமக்கும் வெஜிடேரியன். என் மனைவிட்ட வெஜிடேரியன்னாலே அவர் ரொம்ப சாடைப்பார், ரொம்ப ரொம்ப சாடைப்பார். எனக்கு வெஜிடேரியன் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அது வயிற்றுக்கு நல்லா இருக்கும், வெயிட் போடாது. ஆண்டவர் கொடுக்கும்போது வெஜிடேரியன் தான் கொடுத்தாரு. ஆனா நோவாவுடைய பேழையில அழிவுக்கு அப்புறம் அதை கம்ப்ளீட்டா மாத்திட்டார். 7வது அதிகாரம் சரி 9வது அதிகாரம் 3வது நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரம். வெஜ்ஜா நான்வெஜ்ஜா மாத்திட்டாரு. சரி, பெரிய கிருபை இல்லைன்னா அந்த டேஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்துருக்க முடியாது. அப்ப எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காரு. எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது அந்த லிஸ்ட் நீங்க பார்க்கலாம். லேவியராகமம் 11வது வசனத்துல எதெல்லாம் சாப்பிடலாம், எதெல்லாம் அக்கால், இதெல்லாம் நாட் அக்கால்ங்கிறத லிஸ்ட் கொடுத்தாரு. இந்த லிஸ்ட் நீங்க வாசிச்சு பாருங்க. நம்ம படம்பு இது வாசித்து தான், ஆனால் அது நமக்குள்ள போறாப்புல இல்லை. இந்த அக்கால்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இது நம்ம சாப்பிட்றத ஒரு ஊமையாக ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஓமையாக கொடுக்கறதா நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இங்கேயும் நம்ம பார்க்கிறோம், ஓமையை பார்க்கிறோம். வாசிப்போமா? 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம பார்க்கறது என்னன்னா, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டது. அக்கினிக்கு இரையாக, அக்கினி சாப்பிடுதான் எதை? இந்த வானம் பூமியும் எல்லாத்தையும் அது சாப்பிடுது. அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம். இது ஒரு ஃபிகரேட்டிவ் வார்த்தை. ஏசாயா 1வது அதிகாரம் 7வது வசனம் 1:7. உங்கள் தேசம் பாழாயிற்று, உங்கள் பட்டணங்கள் அக்கினியாலே சுட்டரிக்கப்பட்டது. அக்கினி மனம் பொருந்தல. இவங்க ஆண்டவரோட மனம் பொருந்ததை விட்டுட்டு விக்கிரகத்துக்கு போயிட்டாங்க. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா அழிச்சிட்டார். உபாகமம் 18வது அதிகாரம் 18வது அதிகாரம் 1 வசனத்துல யாருக்கு அக்கால்னா லேவியர்களுக்கு, ஆசாரியர்கள். லேவியராகிய ஆசாரியர் லேவியின் கோத்திரத்தார் அனைவரும் இஸ்ரவேல் புத்திரரின் பங்கும் சுதந்திரமாக இருப்பதாக கர்த்தருக்கு இட்ட தகன பலிகளை அவர்கள் சுதந்திரமாக அவர்கள் புசிப்பார்கள். இந்த அக்கால் யாருக்கு மாத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கூட்டத்தார் கொண்டு எல்லாரும் அதை சாப்பிட முடியாது. அது மிக பரிசுத்தமான ஒரு சாப்பாடு, எல்லாரும் சாப்பிட முடியாது. சரி, அப்ப ஒரு ஊமையாக ஒரு நம்ம பேசுற மாதிரியே ஒரு வார்த்தையை நான் காட்டுறேன். நம்ம பேச பார்த்தீங்களா, வாயில போட்டுட்டான், நான் 5000 ரூபாய் வாயில போட்டுட்டான். ரூபாய் வாயில போட முடியுமா? ஆதியாகமம் 31வது அதிகாரம் 15 31:15 மாமனாரை குறித்து எப்படி சொல்றாரு அப்படின்னா, அவரால் நாங்கள் அந்நியராக எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தை வாயிலே போட்டுக்கொண்டார். ஏன்னா அழகா இந்த வாயில போட்டாருன்னா ஏமாத்துறத குறித்து, அந்த ஏமாத்தி யாப்பம் விட்டுட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வாயில போட்டுட்டான். இது லிட்டரலா கிடையாது, இது ஓமையாக சொல்லப்படுகிறது. மாமனார குறித்து யாக்கோபு சொல்றார். சரி, ஏசாயா 3வது அதிகாரம் 10வது வசனம் இன்னொரு ஓமையா உங்களுக்கு. ஏசாயா 3:10 உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லப்படும், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார். கிரியைகளின் பலனை அனுபவிக்கிறதுனா என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப கொஞ்சம் டெலிகேட்டான மேட்டர். ஒரு டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கொலஸ்ட்ரால் ரொம்ப வந்துச்சுன்னா உங்களால பல காரியங்கள் சாப்பிடக்கூடாது. அது மீறி சாப்பிடுவாங்க, ஆனா அது அவங்க உடம்பை பாதிக்கும். ஆனா இங்க நம்ம பாக்குறது என்ன, தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிக்கும். கிரியை நம்ம ஒரு காரியம் செய்வோம்,
ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆகாரத்தை கொடுக்கிறார், சந்தோஷமா இருக்கணும். சரி, ஒரு ஆக்ஷனை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஆக்ஷன் 2 சாமுவேல் 9வது அதிகாரம் பணம். லேவி பொசேத் ஒரு ராஜாக்கு பயந்து ஒரு முள் பிரதேசத்துல ஒளிஞ்சிட்டு கிடக்கிறான். 2 காலம் வராது. தாவீது அவரை கண்டுபிடிச்சு, அப்சலோம் மகன் சவுலுடைய பேரன், நீ என்னோட என்ன செய்யணும்னா பாருங்க, சீவா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் உமது அடியனாகிய நான் செய்வேன், ராஜகுமார் ஒருவனை போல மோவி பேசத் என் பந்தியிலே ஆசனம் பண்ணுவான். சாப்பிட்றதுல ஒரு ராயல் சாப்பாடுங்கிறது நம்ம எல்லாம் ஒரு பேசிக்கா சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். இந்த ராயல் சாப்பாடு அந்த இது அக்கால் எங்கன்னா ஒரு ஹை லெவல்ல போய். தானியேல் 6வது அதிகாரம் 24வது வசனத்துல பாத்தீங்கன்னா, யாரு சாப்பிடுறா? சிங்கம் சாப்பிடுது. சாப்பிடுது. ஆமோஸ் 7வது அதிகாரம் 12வது வசனத்துல பக்கம் 1069 ஒரு பேசிக் சாப்பாடு. அன்னைக்கு ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்துருச்சு. ஏமா நீங்க இட்லி சாப்பிடுவீங்களான்னு. இட்லி எங்களுக்கு பொங்கல் தீபாவளி 2 நாள் தான் எங்க வீட்டில் இட்லி அவிப்பாங்க. மற்ற நாள்லாம் எங்களுக்கு ஏதோ ஒரு சாப்பாடை சொல்றாங்க. இட்லிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். அது மாதிரி அப்போ சாப்பிட உங்க ஊர்ல ஓடி போய் ஒரு பேசிக் ஃபுட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிகரேட்டிவா நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 27வது அதிகாரம் 2வது 27:2 என் சத்துருக்களும் என் பகையும் பொல்லார்கள் என் மாமிசத்தை பட்சிக்க. ஃபிகரேட்டிவ், மாமிசத்தெல்லாம் திங்க முடியாது, நரமாமிசக்கெல்லாம் பட்சிக்க என்னை நெருக்கையிலேயே என் மாமிசத்தை ஒரு ஃபிகரேட்டிவா அதை சொல்லுகிறாங்க. சரி, இப்ப ஒரு நல்ல சாப்பாடு உங்களுக்கு சொல்றேன். அது பேர் மன்னா. யாத்ராகம் 16வது அதிகாரம் 32வது வசனத்துல ஒரு பெஸ்ட் ஃபுட்டு தூதர்களுடைய சாப்பாடை கொடுத்தாங்க. அது ஒரு சாப்பாடு தான். இந்த சாப்பாட்டுக்கு ஒகேல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த பரலோகத்து சாப்பாடு, ரெகுலர் ஃபுட் கிடையாது. ஒகேல், OKEL, இது ஒரு பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரைட், இதை இதோட நம்ம கிளாஸ் பாட்டிக்குள்ள செய்திக்குள்ள போகிறோம். இன்னைக்கு நம்ம தியானிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் பொருந்த வேண்டும். அந்த மனம் பொருந்துறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபகுக் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்துல அவங்களை காட்டுறேன். ஆபகுக் பக்கம் 1065 மனம் பொருந்துறதுனா அது பேசிக் கான்செப்ட். ஆபகுக் 3வது அதிகாரம் 3வது வசனம், 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தாலே ஒருமனப்படுகிற அந்த ஒன்னஸ். இந்த ஒன்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய இருதயமும் நம்முடைய ஒன்னா இருக்கும். இப்ப இதை நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனம், ஏனோக். ஏனோக்குடைய இருதயமும் ஒன்னஸ். இந்த ஒன்னஸ் ஏனோக்கு மாத்திரமல்ல, எல்லாரும் இதை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு நீடித்து கிடைக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த ஆசீர்வாதத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது லாங் லைஃப். எல்லாருக்கும் லாங் லைஃப்னா பிடிக்கும், யாருக்கு பிடிக்காது? உபாகமம் 11வது அதிகாரம் 9வது வசனம், நீங்கள் சுதந்திரிக்கு போகிற தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்ற ஆணையிட்ட பாலுந்தேன் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கு. அந்த ஒன்னஸ்ல நீங்க இருக்கும்போது லாங் லைஃப் இருக்கும். லாங் லைஃப் பிடிக்குமா? பிடிக்கும், ஆனா கீழ்பிடிக்கும். இது அந்த புசிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியத்தை தரார். அது என்ன ஸ்பெஷலான காரியத்தை கொடுப்பேன வாக்கு கொடுத்த நன்மை. எசேக்கியேல் 34வது அதிகாரம்
எசேக்கியேல் 34:26. அந்த ஒன்னஸ் வருது, நன்மையை புசிக்க கொடுப்பேங்கிறான். ஆனா அதுக்கு என்ன தேவை? நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறத்தையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதம் மழை பெய்யும். இந்த ஆசீர்வாதமான பழித்து வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனிகளை தந்து, வெளியின் விருட்சங்கள் கனிகளை தந்து பூமி தன் பலனை கொடுக்கும். பூமி பலனை கொடுக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அந்த ஒன்னஸ்ல லாங் லைஃப்னு ஒரு ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் சாப்பாடை கொடுக்கிறாரு. அதை நம்மளால புசிக்க முடியும். யோவேல் 2வது அதிகாரம் 23வது வசனம். யோவேல் 2:23. 1061 சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி. இந்த தக்கபடிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா எப்ப மழை பெஞ்சனும் அவருக்கு தெரியும். தக்கபடி உங்களுக்கு முன்மாறியையும் பின்மாறியும் கொடுத்து ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். 22வது வசனம். வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய் காய்க்கும், அத்திமரம் பலனை கொடுக்கும். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் கொடுக்கிற இந்த நன்மையை நம்மளால புசிக்க முடியும். இந்த ஆசீர்வாதத்தில் அடுத்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 3வது அதிகாரம் 15வது வசனம். எரேமியா 3:15. உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு, எல்லாருக்கும் இது கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அநேக மேய்ப்பர்கள் ஆண்டவர் கொடுத்தார். ஜான் மெக்காத்தர் அப்படின்னு ஒரு மேய்ப்பரை கொடுத்தார். நான் பார்த்ததே கிடையாது. அவர் புக்ஸை வாசிச்சு அத்தனை காரியங்கள் நான் கற்றுக்கொண்டேன், உங்களுக்கு நான் போதிச்சேன். அதுக்கப்புறம் எத்தனையோ மேய்ப்பர்கள். கடைசியில் இப்ப எனக்கு கிடைச்சது ஒரு ஹீப்ரு ஒரு டிக்ஷனரி. ஏற்ற காலத்து இந்த டிக்ஷனரி எனக்கு ஒரு மேய்ப்பர் ஏற்ற காலத்துல ஆண்டவர் கொடுக்கிறார் நான் போறதுக்கு. இது எனக்கு கிடைக்கிற ஸ்பெஷல் ஆசீர்வாதம். எரேமியா 31வது அதிகாரம் 14. ஆசாரியர்களை ஆத்துமாவை கொள்மை. இது சாப்பாடுல கிடைக்கிறது, உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் கிடைக்கிற சந்தோஷம். நான் ஒரு சிலர் சொல்லுவேன், இந்த மாதிரி எனக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, காரணம் என் ஆத்துமா ஹாப்பியா. இது சாப்பாட்டுல கிடைக்கிறது கிடையாது. பூரிப்பாக்குவேன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால திருப்தி ஆகும். அவர் கொடுக்கிற நன்மை தேசத்துல நன்மை கொடுக்கிறாரு, இண்டிவிஜுவலா ஒரு ஆளுக்கு நன்மையை கொடுக்கிறாரு. எசாயா 30வது அதிகாரம் 23. எசாயா 30:24. நிலத்தை உழுகிற எருதும் கழுதை மறிகளும் இவர்களுக்கும் ருசியுள்ள கப்பியை அது மிருகம் சாப்பிடுங்க. ருசியுள்ள கப்பி எப்படி ஆண்டவர் பார்த்தீங்களா? அக்கால் மிருகத்துக்கூட டேஸ்ட் இருக்கு, அது விரும்பி சாப்பிடும். ஜெபிச்சு பிடிப்போமா? மகா இரக்கமும் கரவேமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. எத்தனையோ பேர்கள் கிடைக்காத ஆசீர்வாதம் நீர் எங்களுக்கு கிருபையாக தந்திருக்கிறீர் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.